அவங்க கட்சி பண்ணணும்னு சொல்றாங்க, ஏதோ சொல்றாங்க, என்ன எதுக்காக போறாங்கன்னு ஊரறிஞ்ச விஷயம். இவர் திடீர்னு சட்டமன்றம் நடக்குது, எடப்பாடி பழனிசாமி போன முறை அது திடீர்னு போனது. இது நிதி கூட்டம் அழைப்பின் பேரில் போகிறார்கள். இது யாரும் கூட போல, எடப்பாடி கூட யாரும் போல, ஒரு காரு மாறி சென்றார்கள், பதுங்கி சென்றார்கள். அமித்ஷா பார்த்துட்டு அப்புறம் போய் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வராங்க. அதிமுக ஆபீஸ பார்க்க போறோம்னு சொல்லிட்டு நேராக போறாங்க. அதிமுக ஆபீஸ் அமித்ஷா வீட்லயா இருக்கு. இது அது அவர்கள் போனது. நாங்க போவது, முதலமைச்சர் போவது நிதி ஆயோக்கு நிதியை வாங்கவிருக்கு, நிதிய உரிமையை கேட்பதற்கு, நிதியை வாங்கவில்லை, நிதிய உரிமையை, நம்முடைய உரிமையை கேட்பதற்காக அவர் செல்கின்றார்கள். இவர்கள் புற வழியாக சட்டமன்றம் நடக்கும்போது அவர் சட்டமன்றத்துக்கு பேசுவது, பாஜகவை கண்டித்து பேசுவது, அவருடைய அவருடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நிர்வாகிகள்லாம் பாஜகவை கண்டிக்கிறார்கள். ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சராக இருந்தவர், கழகத்தை அந்த கட்சியுடைய பொறுப்பில் இருந்தவர். நான் இந்த பிஜேபியால் சேர்ந்துதான் தோற்றி போனேன் என்று புலம்பினார். புலம்பிய மறுவாரம் இங்கே கூட்டணி நடக்குது. காரணம் என்ன என்பது நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதுபோல கொல்லைவாசல் வழியாக போகவில்லை. இது நேரடியாக விமானம் ஏறி அதிக அழைப்பின் பேரில் நிதி ஆயோக் கூட்டம் உலகறிஞ்ச விஷயம், எல்லா உலகத்துக்கும் தெரியும். ஆக இது பார்த்து பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.